தோன்றியது எல்லாம் தொடக்கருத்து தூய வெளியாய் தோன்றியக்கால் தூய ஒளி தேளிவாய தேச விளக்கொளியை காணில் விளியாய வீடதுவே ஆம் மின்போல் உருவ விளங்கொளி போல் மேற்காணில் முன்போல மூலம் புகும். ஔவையார். இனி உனக்கு நண்பன் யார், எதிரி யார், நல்லது என்ன, சூழும் பகை என்ன, எல்லாம் விவேகமாக உணர்ந்து நடக்க வழி செய்யும். விஜயன் செயல்களை தடுக்க யாராலும் முடியாது. அவன் சித்தர்களுக்கு எதிராகவே சரிக்கு சரி நிற்கும் சக்தி உள்ளவன். பௌர்ணமி நெருங்கிறது, என்ன ஏதோ வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேள். அதெல்லாம் முடியாதுன்னு நான் ராஜதுரை கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேனே. என் மாப்பிள்ள ராஜதுரை கிட்ட சொல்லி உன் மூலமா ஏதாவது ஹெல்ப் கேட்டு வந்தான்னு வச்சுக்கோ, கண்டிப்பா செய்யவே மாட்டேன்னு சொல்லு. தயவு செஞ்சு எனக்காக இந்த ஒரு உதவி செய்வியா ப்ளீஸ்? ரசமணீஸ்வரர் கோவிலில் இருக்கும் செடிகள், மரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு சித்தன். அவைதான் பௌர்ணமி பூஜை அன்று சித்தர் ரூபமாக வந்து பூஜை செய்கின்றன. சித்தர்கள் விருட்சங்களாக அங்கேயே இருக்கின்றார்கள். அவர்களை சாதாரணமாக எடை போட வேண்டாம். அவர்கள் கட்டுப்பாடுகளை மீறி கோவிலுக்குள் போனால் போனவர்கள் யாராக இருந்தாலும் விபரீதம் உண்டாகும். அவர்களுடன் வேண்டாம் விளையாட்டு. சாமி, நீங்க சாதாரண மரம் இல்ல, பெரிய சித்தர்னு நம்பூதிரி என்கிட்ட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, பௌர்ணமி அன்னைக்கு உருவமா வேற வந்து வழிபடுவீங்களாமே, அந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா இதெல்லாம் புரியாத என் முட்டாள் மாப்பிள்ள பௌர்ணமி அன்னைக்கு கோயிலுக்குள்ள வந்தே தீருவேன்னு அடம் பிடிக்கிறாரு. யார் என்ன அட்வைஸ் பண்ணாலும் காதுலயே போட்டுக்க மாட்டேங்கிறாரு. அதனால ஒருவேளை தப்பித்தவறி பௌர்ணமி அன்னைக்கு ஒரு கோயிலுக்குள்ள வந்துட்டாருன்னா நீங்க அவர் எதுவும் பெருசா தண்டிச்சிடாதீங்க. என் மாப்பிள்ளை விஜய்க்காக இல்லைனாலும், ஏன் அவருக்காக வேண்டிக்கிற எனக்காக இல்லைனாலும் பரவாயில்ல. பாவங்க என் அத்தா, அவருக்காகவும் விஜயே நினைச்சிட்டு இருக்கிற என் பொண்ணுக்காகவும் விஜய பைத்தியம் கீத்தியம் ஆக்கிடாதீங்க. சும்மா செல்லமா 2 தட்டு தட்டி விரட்டி விட்டுருங்க. நாங்க இந்த சுகர் ஃபேக்டரியும் வேணாம், எனக்கு எம்டி போஸ்டும் வேணான்னு இந்த ஊரை விட்டே ஓடிடுறோம். ப்ளீஸ். ஆஹா, இந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. தாம் மாப்பிள்ள பைத்தியம் ஆயிடுவார்னு சொல்லியே இந்த ஆள் பைத்தியம் ஆயிடுவார் போல இருக்கே. இங்க பாருங்க, நீங்க மிகப்பெரிய சித்தர்ன்றது எனக்கு தெரியும். ஆனா பாக்குற மத்தவங்களுக்கு அது தெரியாதே, என்ன பைத்தியக்காரன்னு நினைச்சிடுவாங்க. தயவு செஞ்சு நான் சொன்னதை மட்டும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நடத்தி கொடுத்துருங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், மற்றதெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும். ஈஸ்வரா 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 ஈஸ்வரா. பைத்தியம் முத்தெடுத்துன்னு தான் நினைக்கிறேன். ஈஸ்வரா, நீ தான் காப்பாத்தணும். ஹலோ ராணி. சார், நான் இங்க வந்துட்டேன் சார். வந்த உடனே இங்க ஒரு குட் நியூஸ். என்ன? இன்னைக்கு இங்க என்ன நடந்தது தெரியுமா? விக்ரமன் சார் முன்னாடி அந்த விபூதி சித்தர் தோன்றி அவருக்கு தீட்சை கொடுத்து ஆசீர்வாதமும் பண்ணிட்டு போயிருக்காரு. அதுக்கு என்ன இப்போ? என்ன கொஞ்சம் முழுசா சொல்ல விடுங்களேன். சொல்லு. விக்ரமன் சார் அவரோட முன் ஜென்மத்துல இந்த ஊரோட காவல்காரரா இருந்தாருன்னு ஓலைச்சுவடியில போட்டிருக்குன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல.
இப்ப தோற்றம் தந்த சித்தர் என்ன சொன்னார்னா, இன்னும் ஒரு மண்டலத்துக்கு இந்த ஊரை காவல் காக்கிற சித்தர்கள் எல்லாரும் சித்தவனத்துக்கு போக போறாங்க. அங்க தவம் இருந்துட்டு சிவராத்திரிக்கு அப்புறமா தான் இங்க திரும்புவாங்களாம். அது வரைக்கும் இந்த ஊரை காக்குற பொறுப்பை விக்ரமன் சார் கிட்ட தான் கொடுத்திருக்காரு. அவரால பெருசா என்ன பண்ண முடியும்? இந்த டைம் காளி இங்க வந்தா பிருந்தா விஷயத்த உடனே முடிச்சிடலாம். அப்போ காளியை நாளைக்கு வர சொல்லட்டுமா? இல்ல, அவசரப்பட வேண்டாம். சித்தர்கள் வனத்துக்கு போறதா தான் சொல்லிருக்காங்க. என்னைக்கு போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அப்புறமா காளி அனுப்புங்க. சரி, விஷயம் தெரிஞ்சது சொல்லு. சரி. விஷயம் ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சித்தர்கள் எங்க போனாதான் என்ன? அவங்க சக்தியையும் மீறி நீங்க நினைக்கிறதெல்லாம் சாதிக்க முடியுமா என்ன? அமர், நீங்க எனக்கு கொடுத்த வேலையை நான் செஞ்சிட்டேன். உங்களால என்ன முடியும்னு நானும் பார்க்க தானே போறேன். கோயில்ல உன்னை பார்த்துட்டு வீட்டுக்கு போனேன்ல, நான் சந்தோஷமா சிரிப்புமா வீட்டுக்கு போனதை வச்சு பாட்டி நம்ம காதல கண்டுபிடிச்சிருச்சு. அதெல்லாம் சரி, என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு உங்க பாட்டிக்கு தெரியுமா? பிடிக்காமையே உன்னை தேடி வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னையா உங்க ஊரை எத்தனை தடவை சுத்தி சுத்தி வந்தாலும் டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது. இதுக்கு தான் சார் டவுனுக்கு போவோம், ஒரு ஹோட்டல்ல ரூமை புக் பண்ணுவோம், 2 ஃபுல்லா வாங்கி வச்சு உக்காந்தா அடடடடா பெகு பெகா இறங்கிச்சுன்னா பொழுது போறதே தெரியாது சார். சும்மா அப்படி இருக்கும். நானும் சொல்லிட்டே தான் இருக்கிறேன், நீங்க தான் காதுலயே வாங்க மாட்டேங்கிறீங்க. ஆடா போயா, தண்ணி அடிச்சா போதை வரும். போதனை என்ன? மயக்கம். மயக்கம் வந்துட்டா ஆம்பிஷன் மறந்துடும். தத்துவமா? மறந்தா குடிக்கணும், மறந்தே குடிக்கூடாது. ஐயோ சார், என்ன சார் வரும்போதே எனக்கு தெரியாம ஒரு பெகு போட்டுட்டீங்களா? குடிகார மாதிரியே தத்துவம்லாம் பேசுறீங்க. எனக்கு எப்போதான் பௌர்ணமி வரும் தான் இருக்கு. அது சரி, பைத்தியம் ஆகிறதுக்கு இவ்வளவு ஆர்வம் வேற. எனக்கு எப்போதான் பௌர்ணமி வரும் தான் இருக்கு. அது சரி, பைத்தியம் ஆகிறதுக்கு இவ்வளவு ஆர்வம் வேற. என்ன ராஜதுரை சார், மென்டல் ஆகிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு நினைக்கிறியா? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரு. ஐயோ சார், நான் போய் அப்படிலாம் நினைப்பானா சார்? நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. நீ என்ன, இந்த உலகம் என்னை பத்தி என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. எனக்கு என்ன ஆனாலும் அதை பத்தியும் எனக்கு கவலையே கிடையாது. நான் நினைச்சதை அடைஞ்சே தீருவேன். ஹே வெயிட் வெயிட் வெயிட், வண்டி நிறுத்து. ஏன் சார்? நிறுத்துன்னு சொல்றேன்ல. ராஜ்துரை, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? சார், எனக்கு இப்பதான் சார் தெரியும். பாருங்க இப்ப என்ன பண்ற பாருங்க அவனுங்க. ஐயோ, ஏய் நில்லு, இவன் கூட என்னடி உனக்கு பேச்சு?
அதுவும் ஆள் நடமாட்டம் இல்லாத தனி இடத்துல. எதுக்காக பேசிட்டு இருந்தோன்னு நீ அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. எதுக்காக பேசிட்டு இருந்தோன்னு உங்ககிட்ட கேட்டுக்க போன்னு சொல்றா. ஏன் தங்கச்சி கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? மனசார விரும்புற 2 பேரு இந்த மாதிரி தனியா சஞ்சி பேசிப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறீங்களா? ஏன் தங்கச்சி அது உன்ன மாதிரி ஒருத்தனை விரும்புறதாவது? விரும்பாமலையா என்ன தேடி வந்து பேசிட்டு போறா? போகும்போது உன் தங்கச்சி தானே சொல்லிட்டு போனா. என்ன பேசிட்டு இருந்தா அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கான்னு. நான் சொல்றதுல உனக்கு சந்தேகமா இருந்தா நீ போய் உன் தங்கச்சிகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க. ராஜ்தோராய், நோ நோ. நீங்க 2 பேரும் லவ் பண்ணலாம். ஆனா நான் எப்போ இந்த ஊருக்கு வந்து ரஞ்சினியை பார்த்தேனோ அப்போவே அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் ரஞ்சினியோட அப்பாவும் எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். இந்த விஷயம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். உனக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். தெரிஞ்ச உடனே நீ ரஞ்சினியை விட்டு விலகி இருக்கணும். இப்போ நாங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றியே, என்ன மாதிரி ஒரு கிரேட் பர்சனாலிட்டிக்கு முன்னாடி நீ எல்லாம் ஏமாத்திரம். Why are you wasting your time? என்னோட லைஃப் பார்ட்னர் ஆகிறவள நீ லவ் பண்றதாவது. What a shame. கனா இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல. நீ ஏன் விலகிடு. இல்லனா என்ன பண்ணுவீங்க? ஏய் மேன், உனக்கு சீரியஸ்னஸ் புரியல. வர பௌர்ணமி முடிஞ்சா அவளுக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நீ எப்படி? பௌர்ணமிக்கு அப்புறம் இங்க பாருங்க விஜய், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லதான். ஆனா இந்த ஊர்ல நடக்கிறதுலாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பௌர்ணமிக்கு அப்புறம் நீங்க இருக்க போற இடம் என்னவா இருக்கும்னு யாருக்கு தெரியும்? ஆனா பிரச்சனை அது இல்ல. என்ன விரும்புற பொண்ணு நீங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ரஞ்சினியோட அப்பா உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தாலும் ரஞ்சினியை நீங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ரஞ்சினி ஒரு மேஜர். அவ விருப்பத்தை மீறி. என்னடா பெரிய மேஜரு? எங்களை மீறி என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி முடியுமா நீ? இவரை மாதிரி தொட்டதுக்கெல்லாம் சவால் விடுறவன் நான் இல்ல. எதையும் சொல்லாமலே செஞ்சு காட்ட என்னால முடியும். தொட்டதுக்கெல்லாம் நான் சவால் விடுறேன். சவால் விட்டுறதோட சரி, எதுவுமே அச்சீவ் பண்ணலன்னு குத்தி காட்டுறிய. என்ன உன்ன மாதிரி பிச்சைக்காரன் நினைச்சிய? மிஸ்டர் கண்ணன், என்னோட சவால் எல்லாம் மலை மாதிரி, சிகரம் மாதிரி. அதை அடையிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனா ரஞ்சினிய கல்யாணம் பண்றதெல்லாம் எனக்கு இப்படியான விஷயம். லவ் பண்ணிட்டேன்றதுக்காக அவளை நீ என்கிட்ட இருந்து தட்டி பறிக்க நினைக்காது. ரஞ்சினி விஷயத்துல நேத்திக்கு பெஞ்ச மழையில முளைச்ச காலம் நீங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. ரஞ்சினியும் நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா விளையாடி ஒன்னா பள்ளிக்கூடத்துக்கு போய் எனக்கு கூட முன்னாடி அவன் மேல காதெல்லாம் வரல. அவதான் ஒரே பிடிவாதமா எனக்கு இருக்கிற குடும்ப சூழ்நிலை சொன்னால அவ புரிஞ்சுக்கல. ஒரு பொண்ணே இவ்வளவு பிடிவாதமா இருக்கும்போது நான் ஒதுங்கி போறது நல்லா இருக்காதே. அப்புறம் தான் என்னானாலும் சரி பாத்துக்கலான்னு அவ காதலை ஏத்துக்கிட்டேன். வெரி டிஃபரண்ட் லவ் ஸ்டோரி. ஒரு பொண்ணே இவ்வளவு பிடிவாதமா இருக்கும்போது நான் ஒதுங்கி போறது நல்லா இருக்காதே. அப்புறம் தான் என்னானாலும் சரி பாத்துக்கலான்னு அவ காதலை ஏத்துக்கிட்டேன். வெரி டிஃபரண்ட் லவ் ஸ்டோரி. மிஸ்டர் விஜய், உங்க நினைப்புல நான் வேணா பிச்சைக்காரனா இருக்கலாம். நீங்க வானத்துல இருந்து குதிச்சு கூட வந்திருக்கலாம். தான் உசுறு குசுரா காதலிக்கிறவள ஒருத்தன் உரிமை கொண்டாடிட்டு வந்தா அருவாலும் மண்வெட்டியும் பிடிச்ச கையுது. நீங்களா நானான்னு பார்க்க நான் தயாரா இருக்கேன். நீங்க என்ன பேசிக்கிட்டே போற? என்கிட்டே சவாலா? எப்படி அறிவாலும் மண்வெட்டி பிடிச்ச கையா? என்கிட்ட கண்ணு இருக்கு மேன்.
நீ அருவாள் தூக்குறதுக்கு முன்னால I'll shoot you. I'll blow your brains into pieces. ஆளுங்களை விட்டு உன்னை குழி தோண்டி புதைச்சிட்டு ரஞ்சினியை தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். கேக்கனா யார்கிட்ட I'm Vijay man, Vijay. ஏன் முன்னால நீ எல்லாம் nothing. Got it? டேய் கேட்டல அவர்கிட்ட எல்லாம் வாழாடாத, நெருக்கிடுவாரு. பார்த்து இருந்துக்கோ. என்ன விஜய், எங்கே போயிட்டு வந்தீங்க? போயிட்டு வந்தே ஒரே டென்ஷனாக இருக்கீங்க. போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா? சரி, இந்த காஃபி குடிங்க முதல்ல. நான் இப்போ காஃபி குடிக்கிற மூட்ல இல்ல மாம்ஸ். ஜஸ்ட் லீவ் மீ அலோன். தனியா விடுங்க. ஓகே ஓகே, ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா பேசிக்கலாம். ஏதாவது ஒன்றுனா என்னை கூப்பிடுங்க. மாம்ஸ், மாம்ஸ், ரஞ்சினியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவளை பத்தி நான் எதுக்கு நினைக்கணும்? அப்போ உங்களுக்கு எதுவும் தெரியாதா? நீங்க என்ன கேக்குறீங்க, எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ரஞ்சினி கண்ணனை காதலிக்கிற விஷயத்தை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதா? குவைட் சர்ப்ரைசிங். என்னது, ரஞ்சினி கண்ணனை காதலிக்கிறாளா? என்ன விஜய் இது? என்னது இவ்வளோ அநியாயமா இருக்கு? நீங்க ரஞ்சினி ரஞ்சினின்னு அவளுக்காக உயிரை ஓடுறீங்க, அவளை காதலிக்கிறீங்க, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே கோயிலுக்குள்ள இருக்கிற சித்திரங்க சக்தி எல்லாம் போய் நிரூபிப்பேன்னு சபதம் போட்டுருக்கீங்க. Stop it. இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, இல்ல இப்போ நான் சொல்லிதான் தெரியுமா தான் என்னோட கேள்வி. முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் இல்ல இப்பதான் தெரிஞ்சிருந்தாலும் நீங்க சந்தோஷம் தான் படுவீங்கன்னு எனக்கு தெரியும். விஜய், நீங்க ஒன்றும் சின்ன பையன் கிடையாது. உங்களை அதட்டி மிரட்டி உருட்டி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைக்கிறதுக்கு. ரஞ்சனி உங்களை காதலிக்காம வேற ஒருத்தனை காதலிக்கிறான்றதுக்காக நீங்க என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு ஒன்றும் தோணல. ஆனா என் பொண்ணு தான் பாவம். நீங்க இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகும் கூட இப்பவும் விஜய் விஜய்னு உங்களை தான் நினைச்சு பைத்தியமா அலைஞ்சிட்டு இருக்கிறா. ஏன், நான் கூட பைத்தியம்தான். அவளுக்கு இன்னொரு பொய்யான நம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்கேன்ல. நாம எதிர்பார்க்கறது எதுவும் நடக்கிறது இல்லை விஜய். அதனாலதான் இப்போ நீங்க சொன்ன இந்த விஷயம் கூட எனக்கு ஒன்றும் பெருசா சந்தோஷத்தை கொடுத்துல. பட் ஒன் திங், எனக்கே கூட முதல் தடவையா உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என்ன விஜய், சவால் மேல சவாலா போட்டே போறீங்க. அந்த பொண்ணு உங்களை விரும்பாம வேற ஒருத்தனை விரும்புறப்போ நீங்க கோயிலுக்குள்ள போய் என்னதான் நிரூபிச்சு என்னதான் ஆக போறது? மாம்ஸ், நான் ஒன்னும் ஆசைப்படுறது கிடைக்கலன்னா அப்செட் ஆகுறதுக்கு உங்களை மாதிரி சாதாரண ஆள் நான் கிடையாது. ஆசைப்பட்டது அடைய நான் எதுவும் செய்ய துணிஞ்சவன். மாம்ஸ், நான் போட்ட சவால்ல நான் ஜெயிப்பேன்,
ரஞ்சினியை நான் கல்யாணம் பண்ணுவேன். இது நடந்தே தீரும். நீங்க பார்க்க தான் போறீங்க. இட்ஸ் a challenge. நடந்தே தீருமா? பாரு பாரு எது நடக்குது எது தீருதுன்னு. வயல்வெளியில, அதுவும் வெட்ட வெளியில இன்னும் ஒரு துணிச்சல் இருந்தா யாராவது பாத்துருவாங்கன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லாம, ஊர் பிரசிடென்ட் பொண்ணாச்சே, 4 பேர் தப்பா பேசினா அப்பா அசிங்கப்படுவாருன்னு எதை பத்தியும் கவலைப்படாம அவன் கூட பேசிக்கிட்டு இருக்க. இவளெல்லாம் என்னப்பா பண்றது? நான் அவங்கிட்ட போய் கேக்குறேன், ஆமா நானும் உன் தங்கச்சியும் காதலிக்கிறோம் அப்படின்னு என்கிட்டயே திமிரா பேசுறான்ப்பா. பக்கத்துல விஜய் சார் வர நிக்கிறாரு. அந்த நேரத்துல எனக்கு எப்படி இருந்திருக்கும்? பொம்பளை புள்ள அடக்கொடக்கமா வீட்டுல இருக்கணும்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம அம்மா இல்லாத பொண்ணாச்சேன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தீங்களே, அது எங்க எடுத்துட்டு போய் விட்டுருக்கு பாத்தீங்களா?